தெரிஞ்ச பர்சனுக்கு அந்த क्वेश्चन ஒரு added advantage ஆயிடாதா? What you have asked is a very controversial question which is supposed to be which was asked by many people. என்ன ஸ்கில் சொல்லி தரலாம் அப்படின்றத செக் பண்றாங்க. ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி people வந்து they decided they saw that this is difficult. இதனால சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சி கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்க போறதில்லை. இட் இஸ் அ பாப்புலிஸ்ட் மெஷர். அது வந்து ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் தான். ஹலோ ஆல், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பேப்பர் 2 பார்த்தோம்னா சிசாட். அந்த சிசாட்ல ஆல்மோஸ்ட் 50% வந்து காம்ப்ரிஹென்ஷன் கவர் ஆயிடுது. அந்த காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடா நமக்கு ஜென்ரலா கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை புருஷோத் சார் கிட்ட கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். Hi Vidya. Hi sir. So what is your question today? Okay. என்னோட பெரிய क्वेश्चन என்னன்னா காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனை அப்படியே ஹிந்தி லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க क्वेश्चन பேப்பர். அப்ப ஹிந்தி தெரிஞ்ச பர்சனுக்கு அந்த क्वेश्चन ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆயிடாதா? நம்ம பசங்கள மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிட்டு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறிடாதா? You see, what you have asked is a very controversial question which is supposed to be which was asked by many people. Thanks for taking up this question. இந்த क्वेश्चनக்கு நான் ஒரு கிளியரான ஆன்சர் கொடுக்குறேன். ஏன் வந்து யூபிஎஸ்சி உடைய காம்ப்ரிஹென்ஷனை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வந்து ஏன் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க, வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட் அப்படின்றது வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஸோ தட் this video serves as a reference point for all such kind of questions which is pointing towards UPSC. UPSC அவங்க வந்து சொல்லலை, அதுக்கு பதிலாக மேபி ஐ லைக் ஸ்போக்ஸ் பர்சன் ஐ வில் டேக் த அட்வான்டேஜ் ஆஃப் டெல்லிங் இட். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னாக்கா until 2010 வரைக்கும் there was only GS paper 1 and paper 2 வந்து it is an optional paper. 2011 there were certain changes were made based on various committees கொடுத்த recommendations எல்லாம் ரொம்ப நாள மாத்தணும், அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் எக்ஸாமினேஷன் சொல்லி they were pushing it. 2011 கண்ணா கமிட்டிக்கு அப்புறமா they came up with a model where prelims ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கிடையாது, மெயின் எக்ஸாமினேஷன்ல மட்டும்தான் ஆப்ஷன்ஸ். ப்ரிலிம்ஸ்ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் அண்ட் சிசாட் பேப்பர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. The logic which was placed by various committees in terms of setting those two papers என்னன்னாக்கா, one is called as achievement proficiency. Okay. Second one is called as aptitude achievement. இந்த ரெண்டு டேர்முக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றேன். அச்சீவ்மெண்ட் ப்ரொஃபிஷியன்சியை செக் பண்றது வந்து பேப்பர் 1, ஆப்டிடியூட் அச்சீவ்மெண்ட்டை செக் பண்றது வந்து பேப்பர் 2. ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அச்சீவ்மெண்ட் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ஆப்டிடியூட் அச்சீவ்மெண்ட்? இது வந்து நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை படிக்கும்போது தான் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அச்சீவ்மெண்ட் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது வந்து வாட் யூ ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்ட் அண்ட் ஹவு proficient you are in terms of recalling it, retaining it and reproducing the content in the real time examination அப்படின்றது தான். So achievement proficiencyன்றது ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஹிஸ்டரி படிச்சிட்டீங்க, ஜியோகிராஃபி படிச்சிட்டீங்க, பாலிட்டி படிச்சிட்டீங்க. இப்போ இதை வந்து எந்த லெவலுக்கு உங்களால் வந்து ரீகால் பண்ணி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது எக்ஸாம்ல அப்படின்றத செக் பண்றது தான் வந்து அச்சீவ்மெண்ட் ப்ரொஃபிஷியன்சி. படிச்சதுல இருந்து கேக்குற क्वेश्चन. கரெக்ட். So what you have already achieved which you have studied. So அதுல இருந்து அதை கேக்குறாங்க. ஸோ அது வந்து அதை செக் பண்றது பேப்பர் 1. ஓகே. ஸோ இதனுடைய ஃபிளிப் சைடு தான் பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து ஆப்டிடியூட் அச்சீவ்மெண்ட், செக்கிங் த ஆப்டிடியூட் அச்சீவ்மெண்ட். ஆப்டிடியூட் அச்சீவ்மெண்ட்னா ஆப்டிடியூட் அப்படின்றது வந்து நம்ம எத்திக்ஸ் பேப்பர்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால சிலபஸ்லயே இருக்கு. ஆப்டிடியூட்ன்றது யுவர் எபிலிட்டி டு லேர்ன். ஓகே. உங்களுடைய எபிலிட்டி டு லேர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா துரோணர் இருக்காரு மகாபாரதத்துல துரோணர் இருக்காரு. துரோணர் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் சொல்லி தரலாம் அப்படின்றத அவர் செக் பண்றாரு. அவர் செக் பண்ணும்போது வாட் ஹி இஸ் செக்கிங் இஸ் ஹி இஸ் செக்கிங் த ஆப்டிடியூட்
aptitude of the people, அதாவது what is their ability to learn. அப்படி பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் இருக்கு. ஓகே ஓகேவா? ஆர்ச்சரியில வந்து he has an immense aptitude. ஆனா ஆர்ச்சரி தெரியாது அர்ஜுனனுக்கு. ஓகே. துரோணர் கத்து கொடுத்தாதான் அதை தெரிஞ்சுப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு லாஜிக்? So he finds there is an aptitude in Arjuna to learn archery. He finds aptitude in Bhima to wield the mace. So அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஆப்டிடியூட ஃபைண்ட் பண்ணி அந்த ஆப்டிடியூட பேஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்றாரு துரோணர். ஓகே, so what is your capability to get molded as a civil servant? Capability to mold as a civil servant ன்றத சொல்றது CSAT paper. Okay. What you have already accomplished, achieved, and the proficiency check பண்றது paper 1. GS1. இத நான் சொல்லல, இந்த கமிட்டிஸ்னுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. So paper 1 should check achievement proficiency, paper 2 should check aptitude achievement. Okay, so நீங்க ஏற்கனவே படிச்சத ரீப்ரொடியூஸ் பண்றது paper 1. நீங்க எந்த லெவலுக்கு ஒரு நல்ல சிவில் சர்வெண்டா இருப்பீங்க அப்படின்றத சொல்றது வந்து பேப்பர் 2. ஸோ அதனால தான் உங்களை வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஷார்பஸ்ட் பர்சனா எதிர்பார்க்குறாங்க. பேப்பர் 2ல வந்து டே பை டே காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, பிகாஸ் கரண்ட்லி த சிச்சுவேஷன் இஸ் வெரி டிமாண்டிங், ரொம்ப டிமாண்ட் பண்ணுது. அந்த டிமாண்டிங் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குவிக் லேர்னரா இருப்பீங்களா, குவிக் டிசிஷன் மேக்கரா இருப்பீங்களா, அப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுல வந்து ஹவு ஃபார் யூ ஆர் எஃபிஷியன்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுனால பேப்பர் 2 இஸ் பிகமிங் மோர் டிஃபிகல்ட். ஸோ நவ் ஐ கம் டு யுவர் கொஸ்டின். யுவர் கொஸ்டின் இஸ் லிமிடெட் ஒன்லி டு த காம்ப்ரிஹென்ஷன். நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து காம்ப்ரிஹென்ஷனை ஏன் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்றது. So when we see the breakup of the CSAT paper, CSAT paper la 80 questions, each question carry 2.5 marks. அந்த 80 question வந்து பாதியா பிரிச்சோம் அப்படின்னாக்கா 40 questions வந்து nearly 40 questions வந்து காம்ப்ரிஹென்ஷன்ல வந்துரும், nearly 40 questions வந்து இதுல வந்துரும், குவாண்ட் அண்ட் ரீசனிங் கேட்டகரியில வந்துரும். So I hope that you agree with that. இப்ப அந்த இடத்துல 40 questions comprehensionனா ஒரு person who can able to comprehend alone without having any kind of quantitative knowledge also he can able to clear the exam. Okay, we will discuss about this particular point in a later video. இத பத்தி டீடைலா நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ அந்த காம்ப்ரிஹென்ஷனை வந்து ஏன் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா, நிறைய பேர் தமிழ்நாடுல என்ன நினைச்சுக்கிறாங்க, இது வந்து நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. ஃபேக்சுவலா பார்த்தா அது கிடையாது. நிறைய கேள்விப்பட்ட ஒரு கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. 2011ல இருந்து 2014 வரைக்கும் both are competitive paper. இது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலயுமே கட் ஆஃப் இருக்கும். ரெண்டுத்துலயுமே கட் ஆஃப் நீங்க கிராஸ் பண்ணணும். ஓகே, சோ தட் வாஸ் தி சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேப்பர் 2ல வந்து நிறைய பேர் ஹிந்தி மீடியம்ல அப்ளை பண்ண பசங்க வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணல. ஓகே, மெயின் எக்ஸாமினேஷன் ஹிந்தி மீடியம்ல அப்ளை பண்ணாங்க. இது 2011 to 2014 அந்த பெல்ட்ல ஹிந்தி மீடியம்ல அப்ளை பண்ண பசங்க நிறைய பேர் பாஸ் பண்ணல. அதாவது பாஸ் பண்ணாலும் ப்ரொபோர்ஷன் கம்மி ஆயிடுச்சு. ஆனா மெயின் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூ போன பசங்க, ரேங்க் வாங்கின பசங்கள்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி as a லாங்குவேஜ் மீடியம், அதாவது பேப்பர் 1 ஹிந்தி லாங்குவேஜ் அதை எடுத்து எழுதுறவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ இங்க விட்டாலும் அங்க புடிச்சிட்டாங்க. ஓகே, சோ however that is not something I am going to get into that part. பட் இது டிரான்ஸ்லேட் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதுல வந்து நம்ம நகைப்புக்கு ஏற்ற விஷயமாகவும் அது இருக்கலாம், சிரிப்பு வர மாதிரியான விஷயமாகவும் அது இருக்கலாம். ஓகே, ஒரிஜினலா 2011ல அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி எடுத்து பார்க்கணும். ஓகே, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி, if you see that advertisement copy, do you have a copy of it? Can you show that advertisement copy? In the advertisement copy la pathina, this is the 2011 advertisement copy which is provided by UPSC. UPSC nudiye இந்த advertisement copy la clear ah parunga CSAT nudiye example, CSAT nudiye syllabus la they have given comprehension. Okay, இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ன்ற மாதிரி they have given. கரெக்ட். சோ இப்போ இந்த இடத்துல வந்து you have
given the comparison 2011 comprehension and 2015 comprehension இருக்கா இப்ப 2011 comprehensionல கவனிச்சீங்கன்னா they have given comprehension இந்த CSAT syllabusல comprehension னு கொடுத்திருக்காங்க கீழே கவனிச்சீங்கன்னா English language comprehension அப்படின்னு கொடுத்திருக்காங்க so this clearly shows that there are two types of comprehension when the CSAT paper was introduced and then English language வந்து class 10 levelல கொடுத்திருக்காங்க correct so English language comprehension class 10 levelல கொடுத்திருக்காங்களா so if you can able to see the 2011 ல comprehension English language comprehension ரெண்டு கொடுத்திருக்காங்க 2015 ல வந்து comprehension மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 2011 ல கொடுத்த English comprehension 2015 ல காணோம் அதாவது அந்த class 10 லெவலுக்கான questions ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்கிராப் பண்ணிட்டாங்க okay so if you see this 2011 உடைய அந்த 10th level English language comprehension உடைய detail பாருங்க questions relating to English language comprehension skills of class 10 level will be tested through passages from English language only without providing Hindi translation thereof in the question paper got it okay so சார் இங்க வந்து எப்படி சார் ஹிந்தி டிரான்ஸ்லேஷனே இல்லன்ற மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா சோ 2011 ல அவங்க கொடுத்தபோது இங்கிலீஷ் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கற மாதிரி they have told but 2015 ல அந்த இங்கிலீஷ் language comprehension அந்த term வந்து disappear ஆயிடுச்சு what happened in the 4 years what made this term to disappear I'll explain 2011 ல இந்த பேப்பர் வந்த உடனே the majority of the people saw that இந்த English language comprehension வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யார் ஃபீல் பண்ணது நார்த் இந்தியால இருக்கவங்க ஃபீல் பண்ணாங்க that is ஹிந்தி யூஸ் பண்ற பட் நார்த் இந்தியால இருக்கவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு நான் சொல்லக்கூடாது நார்த் இந்தியா கேண்டிடேட்ஸ்ல ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி பீப்புள் வந்து they decided they saw that this is difficult okay இது வந்து English language 10th standard level content 15 marks okay 15 marks வந்து நம்ம பாஸ் பண்றதுக்கு தேவையே 33% மார்க் தான் இதுல ஓகே இதனால சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் போராட்டம் பண்ணி இந்த காம்ப்ரிஹென்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணாங்க அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க கரெக்ட் இதுக்கு அந்த டெல்லியில வந்து இருந்து படிச்சுட்டு இருந்தா நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் உடனே புஷ் பண்ணி நான் இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க என்னன்னா CSAT ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யூபிஎஸ்சி கிட்ட போகும்போது என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சி கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்க போறது இல்லை let us not get into that correct so what happened இவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட் கிட்ட போனாங்க டெல்லி ஹைகோர்ட் கிட்ட போய் இத क्वेश्चन பண்றாங்க இந்த 10th standard level இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ரிமூவ் பண்ணனும் அப்படினும்போது கோர்ட்டோட என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து யூபிஎஸ்சி கிட்ட சொல்லி இத நீங்க பரிசீலனை பண்ணி எங்களுக்கு ரிப்ளை கொடுங்க அப்படின்றாங்க ஓகே பரிசீலனை பண்ணி ரிப்ளை கொடுங்க அப்படினு சொன்னாங்க யூபிஎஸ்சி வந்து அரவிந்த் வர்மா கமிட்டி அப்படின ஒரு கமிட்டியை செட் பண்றாங்க அரவிந்த் வர்மா கமிட்டி வந்து இத டீடைலா அனலைஸ் பண்ணி முன்னாடி கண்ணா கமிட்டி மத்த கமிட்டிலாம் சொன்ன அதே விஷயத்தை தான் சொன்னாங்க அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 10th standard level இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனை கூட பாஸ் படிச்சு இது பண்ண முடியலன்னா அவங்க எதுக்கு சிவில் சர்வெண்ட் ஆகணும் அதனால இதை ஸ்கிராப் பண்ண முடியாது ஸ்கிராப் பண்ண கூடாது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்ல கிளியரா கொடுத்தாங்க ஸ்கிராப் பண்ணாதீங்க எத இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கிராப் பண்ணாதீங்க அந்த 15 மார்க்ஸ் 10th standard level 15 மார்க்ஸ் ஓகே பட் however Ministry of Personnel வந்து contrasting to the recommendations which was given by Arvind Verma committee they scrapped the English language comprehension it is a populist measure அது வந்து ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் தான் ஏன்னா 15 மார்க்ஸ்ன்றது ஆமா அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் சைடுல பேசுறதுனால நீங்க அது 15 மார்க்ஸ் பேசுங்க நான் வந்து ஒரு நேஷன் பில்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆங்கிள் பார்க்கும்போது யாரோ ஒரு 100-200 பேர் போய் போராட்டம் பண்ணாங்கன்றதுனால பல லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் கமிட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ண செஞ்சதை வச்சு
கிரியேட் பண்ண ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா that is creating that is showing our fragile examination ecosystem. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. ஓகே, இதை எடுத்துட்டாங்க. இந்த போராட்டம் பண்ணவங்களாம் வந்து சந்தோஷமா போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு நமக்கு வந்து சிசெட் வந்து இட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். இப்ப மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட்டா இருக்கிற டைம்ல அந்த 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருந்தது பாத்தீங்களா, which will not be translated 15 marks. அப்ப அந்த 15 marks நமக்கு அழகா வந்து easily to have been there. Okay, easily to have been there. So அந்த ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் we need to be very clear what we are asking for. என்னன்னே தெரியாம போய் போராட்டத்துல குதிச்சு எனக்கு அது வேணும் இது வேணும்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப தமிழ்நாடு மாணவர்களுக்கு ரொம்ப சிம்பிளா அந்த 15 மார்க் வந்து ஈஸியா கிடைச்சிருக்கும். ஏன்னா இங்க வந்து ஒரு ரொம்ப சுமாரான ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு கூட பேசிக் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் இருக்கு. நம்ம 10th and 12th எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுனால they have basic English aptitude. இங்கிலீஷே யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம ஆமா, நீங்க கிராஜுவேஷனே போனா கூட ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சு தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். people are equipped with correct, we are equipped. பட் ஆனா இப்போ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் போயிடுச்சு. இப்போ நீங்க கேட்ட क्वेश्चन போறேன். நீங்க கேட்ட क्वेश्चन என்னது? காம்ப்ரிஹென்ஷன் ஏன் ஹிந்தில டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு. காம்ப்ரிஹென்ஷன் ஏன் ஹிந்தில டிரான்ஸ்லேட் ஆகுதுனா that is not English comprehension. இப்ப சிலபஸ்ல இருக்கிறதுக்கு பேரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது வந்து இட் கேன் பி இன் எனி லாங்குவேஜ். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஏன் சார் நியர்லி 50% இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூசி நீங்க கலெக்டரேட்ல போய் உட்காரும் போது யூ கெட் லாட் அமௌண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் உடைய அமெண்ட்மெண்ட், புது ஆக்ட், புது எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன்ஸ், அது இல்லாம ஒரு 100 பேர் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பான். கரெக்ட்டுங்களா? நியூஸ் பேப்பர்ல சில ஆர்டிகல்ஸ் வந்திருக்கும் which is associated with your administrative area. அப்போ இவ்ளோ இன்ஃபர்மேஷனை நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னா you should be having one of the top class comprehending skill. ஓகே, டக்குனு ஒரு பேப்பரை பார்த்த உடனே you should be able to comprehend. ஓகே, இதுதான் சொல்ல வராங்க. இதுதான் இதுல முக்கியமான ஃபேக்டர் யூபிஎஸ்சி செக் பண்றதே என்னதுன்னா, காம்ப்ரிஹெண்டிங் அப்படின்ற பேர்ல உங்களுடைய ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் எல்லாம் அதுல போடக்கூடாது. ஓகே, இருக்கிறபடி புரிஞ்சுக்கணும், ஆனா கிளியரா புரிஞ்சுக்கணும். அதுல வந்து இப்ப ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாருமே படிச்சிருக்கோம், ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. பிகாஸ் தட் நீங்க ஒரு மேனேஜரியல் ரோல்ல இருக்கும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் there is always a chance that we may misread in the name of reading between the lines. ஓகே, இந்த காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் வேண்டாம். whatever என்ன இருக்கோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி நீங்க எழுதுங்க அப்படின்னா. ஸோ ஹிந்தியில காம்ப்ரிஹென்ஷனை டிரான்ஸ்லேட் பண்றது கரெக்ட். Because UPSC is translating reading comprehension, not English comprehension. Okay. English comprehension 2011 இருந்து 2014 வரைக்கும் இருந்தது. 2014 அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. Thanks for the people who supported that and who engaged in strike. Now our students are missing 15 marks in the examination. So moral of the story, be clear for what you are asking for. இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு ரூல் ஒன்னு பிடிக்கலன்னா there is a phrase which says that follow the rule, climb up to the top, change the rule. அந்த ரூலை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சிஸ்டமை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ரெசிஸ்ட் பண்ணாம follow the rule, climb up to the top, change the rule. ஓகே, அந்த மாதிரி பண்றதுன்றது வேற விஷயம், லாங் டர்ம் சக்சஸ் கொடுக்கும். இந்த மாதிரி இப்ப இந்த போராட்டம் பண்ணவங்க அட்டெம்ப்ட் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்ப புதுசா வர பசங்களுக்கு வந்து அந்த 15 மார்க்ஸ் கிடையாது. இருக்கிற 80 மார்க்ஸ்ல வேற சில சேஞ்சஸும் பண்ணதுல it has become more difficult. And then more people are writing exams nowadays, so அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்வியஸா அந்த காம்படிட்டிவ் லெவல் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் ஆர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிக்டோரியல் क्वेश्चंसையும் ரிமூவ் பண்ணிட்டான் சிசெட்ல இருந்து. So there are lot amount of things which is surrounding such kind of paper. When we do a in-depth analysis of all those factors, we can able to get on that. Okay. So for now நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம், ஏன் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்றது பார்த்தோம்.
பட் ஹவவர் காம்ப்ரிஹென்ஷனை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை ஆன்சர் பண்ணும்போது how we can able to convert that difficulty in the comprehension to our advantage அப்படின்ற விஷயத்தை நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Okay, so I hope that I have answered your questions. Do you have anything more to add on this? This is my major question. While answering it, நீங்க அப்படியே other questions ஐயும் கவர் பண்ணிட்டீங்க. Okay. Yes, so thanks Vidya. Thank you so much for bringing up with this question. We'll meet in a different video. Thank you. Thank you.